போயிடலாமா? கன்னி ராசி. கன்னி ராசி 2026 ஜூலை மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு அதிபதி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். கன்னி ராசிக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன். உங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கன்னி ராசிக்கு ரொம்ப நாளா இருந்த இந்த ஜாப் ப்ரெஷரு, ஜாப்ல கிடைக்கக்கூடிய தொல்லைகள், வேலை கிடைக்காம இருந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து நிச்சயமா வேலை கிடைக்க போகுது. அதுவும் என்ன வேலை? அரசாங்க வேலை கிடைக்க போகுது. ஏன்? 10ஆம் இடத்துல சூரியன் புதன். ஓகேங்களா? சோ இந்த இணைவு என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை 100%. கன்னி ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அரசாங்க வேலை கேட்டுட்டு இருக்கவங்க, இது வந்து ஒரு சூப்பரான டைம். கன்னி ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா வந்து அரசாங்க தொடர்பான வேலைகள் வந்து இந்த மாதம் வந்து ஜூலை மாதம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? சோ கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் வந்து கவர்மெண்ட்லயே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் நடக்க போது. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. ஓகே, எதுல வந்து கவனம் தேவை? கன்னி ராசிக்காரர்கள் கடன் வாங்குறதுல வந்து கவனம் தேவை. ஏன்னா இந்த 6ல் இருக்கக்கூடிய ராகுவும் 7ல் இருக்கக்கூடிய சனியும் ஒரு வேலையை பார்க்கும். 6க்கு 2ல சனி இருக்கு. அப்ப உங்களை வந்து பெருசா திங்க் பண்ண வச்சு, கார் வேணும், நார்மல் கார் வாங்க போனீங்கன்னா BMW வாங்கலாம், அல்லது வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக வாங்கலாம், இல்ல ஒரு 2 BHK வாங்குறீங்க அப்படின்னா 4 BHK வாங்கலாம். இந்த மாதிரி ஆடம்பரத்துல வந்து கொண்டு போயிட்டு உங்களை வந்து ஒரு ஏதோ ஒண்ணு வாங்க வச்சு உங்களை கடன்ல சிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரி, ஓகே. சோ கன்னி ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, டக்கு டக்குன்னு அடுத்து போயிடலாம். இன்னும் 6 ராசி இருக்குங்க. இதுவே 1 hour ஆயிடுச்சு. இப்ப கடன் தீர்க்கும், இது கொடுக்கணும், உங்களுக்கு கேள்வி பதில் கொடுக்கணும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. கன்னி ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அடுத்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். இன்னும் 6 ராசிக்கு சீக்கிரம் கேட்டுக்கோங்க. கன்னி ராசி. ஓகே, அடுத்து போயிடலாமா? துலாம் ராசி. யாரெல்லாம் துலாம் ராசி ஒரு மெசேஜ் போடுங்க, டக்குன்னு துலாம்னு போடுங்க. family life is a blessing. புவனேஸ்வரி, எஸ்மா. கன்னி ஹெல்த் எக்ஸ்பேண்டிங் இருக்கும் மேம். ஹெல்த் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? ஓகே, கன்னி ராசிக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்கோங்க. இப்ப இந்த மாசத்துல இருந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வந்து உடல்நிலையில வந்து மாற்றங்கள் நிச்சயமா நிகழும். நல்லா இருக்கும். நல்லா ஜூலை மாசம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருப்பீங்க. ஓகேங்களா? சூப்பர் கீதா, எல்லாமே ஹெல்த் கேக்குறீங்க. சோ அதுதான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். சரிங்களா? மை டாட்டர் 5 years. விருச்சிகம் ஏபிள் டு கெட் ஜாப். விருச்சிகம்லாம் வருது, வெயிட் பண்ணுங்க. துலாம் சூப்பர். துலாம் ரஞ்சித் குமார், துலாமா நீங்க? ஹவ் இஸ் யுவர் ஸ்டடிஸ் கோயிங் சார்? துலாம் சத்யசீலன், துலாம் சூப்பர். துலாம் நிறைய பேர் இருக்கீங்களே. துலாம் லக்னம் ராசி 2 பேருக்குமே வந்து இது காமன் தான். சோ துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி, ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு ராசி. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீடுங்க, சுக்கிரனோட ஆண் வீடு. ஓகேங்களா? அப்ப இந்த ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல, உங்களோட துலா ராசியோட அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோட இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து வெளில வந்துட்டீங்க. ஒரு சிலர் தான்
ஒரு 10% பீப்புள் தான் கஷ்டப்படுவாங்க. அதுவும் எதனாலனா சில கிரக இணைவுனால. சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா 70-75% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் முன்னர் ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்ப ஒரு நல்ல ஸ்டேஜை நோக்கி தான் போயிட்டு இருப்பீங்க. நல்லா இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு. சோ அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைய போறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. நீங்க வந்து செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயமா வந்து வேலை செய்யற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்க தொழிலையும் வேலை செய்யற இடத்துலயும் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் மேனேஜரை பத்தி பேசுறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடியதை வந்து ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சு காமிக்கிற அளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆஃபீஸ் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ல் வந்து இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கிரனும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் ஒரு காம்பினேஷன், அது வந்து ஒரு விஷயத்த பண்ணும். ஸோ அதனால தொழில மட்டும் வேலையில மட்டும் கொஞ்சம் கவனம் நிச்சயமா தேவை. வேற ஏதாவது துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நிச்சயமா 9ல் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அவங்க தந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்காக சில செலவுகள் வந்து செய்ய போறாரு. அதே மாதிரி எஜுகேஷனுக்காக நீங்களே வந்து ஹையர் ஸ்டடிஸ், நிறைய துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் ஏதாவது வந்து படிக்காதவங்க இருந்தா கூட புது நாலேஜை வந்து கத்துக்க போறீங்க. இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு புது நாலேஜை வந்து கத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க தந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்காக ஹையர் ஸ்டடிஸ்க்காக உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஓகேங்களா? சோ வேலையில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ராமமூர்த்தி, மை நேம் இஸ் மைதிலி. மைதிலிமா. ஓகே. கும்பம் அடுத்து வரமா, கொஞ்சம் இருங்க. விருச்சிகமும் அடுத்து வருது. மலர் விழி அடுத்து விருச்சிகம் வருதுமா. ஓகே, துலாம் முடிச்சுக்கலாமா? சோ துலாம் ராசிக்காரர்கள் வழங்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ், இந்த ஜூலை மாதம் கடக்கிறதுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வருவீங்க. விநாயகர் வழிபாடு கண்டிப்பா வந்து பண்ணுங்க. அதுவும் வந்து சனிக்கிழமையில வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா வந்து ஒரு நல்ல மாற்றம் தரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி.